வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து என்ன செடின்னா 70 வகை மூலிகையில் இது வந்து நான் எழுதி வச்சு லைனாக ஒரு மூலிகை பற்றியும் போட்டுட்டு வரேன். என்கிட்ட இருக்குது அப்படி சொல்லிட்டு என்னென்ன மூலிகை இருக்கோ அது எல்லாத்தையுமே வாங்கந்து எனக்கு கிடைச்சதெல்லாமே 70 வகை மூலிகையில் லைனாக நான் ஒரு மூலிகையாக இப்போது வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ அதில் வந்து இது வந்து கரும்பூலான் தலைக்கு வந்து இந்த தழையை அரைச்சி போட்டோம்னா கருப்பாக்குது. அதே மாதிரி எண்ணெயில் போட சொல்லி நானே வந்து வீடியோலேயும் யூடியூப்லேயும் பார்த்துட்டு தான் இதை வந்து எடுத்துகிட்டு போய் நட்டு வச்சு அதை வளர்த்து அதுலேருந்து ஒரு கொத்து வந்து நான் போட்டிருக்கேன். மூலிகை எண்ணெயும் மூலிகை வடையும் 70 வகை மூலிகை எண்ணெயும் மூலிகை வடையும் நான் வந்து போட ஆரம்பித்து வியாபாரத்துக்காக போட ஆரம்பித்து இப்போ வந்து காய்ச்சியும் எண்ணெய் விற்கிறேன். அதை வந்து வடையாக தட்டியும் ஒரு வடை 10 ரூபான்னு விற்கிறேன். அதில் இது வந்து கரும்பூலான், அந்த மூலிகையில் இது வந்து கரும்பூலான் தான் இருக்குது பாருங்கள். இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. நான் வந்து ஏரிக்கு பக்கத்துலேயே இருக்கேன். நிலமும் இருக்குது இங்கே. இது கரும்பூலான்றதை நான் வந்து இப்போ தான் பார்க்குறேன். எங்கள் நிலத்துல இது நிறைய வேலியாக இருக்கும். இதை நாங்கள் வந்து பல்லுக்குச்சி மரம் அப்படி சொல்லிட்டு இதை உடச்சி நாங்கள் பல் வளர்க்குவோம். நானும் எங்கள் வீட்டுக்காரும் இதை வந்து பல் வளர்க்கிருக்கோம். இது பல்லுக்குச்சி மரம், எங்களுக்கு தெரிஞ்சு இது பல்லுக்குச்சி மரம். இப்போ தான் இது வந்து இந்த பழம் பாருங்கள் கருப்பாக இருக்குது. இப்போ தான் யூடியூப்பில் பார்த்து நானே கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த பழம் மாதிரியே இந்த தழையும் கருப்பாக்கும் முடிய அப்படி சொல்லிட்டு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன் நானே. அதனால் இதை வந்து இப்போது எடுத்துகிட்டு போய் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த வழியாக போயிட்டு கொஞ்சம் தூரத்துலேயே எங்கள் வீடு. இதோ நிறைய பழம் வச்சிருக்கு. இதை இப்போது உங்களுக்காக 2 கிளை உடச்சிட்டு போகிறேன். வீடியோ பார்க்குறவங்களுக்காக 2 கிளை உடச்சிட்டு போகிறேன். நல்லா முத்தனை கிளையா உடச்சிட்டு போடுறேன். இந்த உடச்சிட்டேன் பாருங்கள். 3 கிளை. இந்த எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதுதான் மெயின் ரோட்டுக்கு போகிறது. இப்போ இதில் நிறைய செடி இருக்குது. இதெல்லாம் கூட கரும்பூலான் தான். எவ்வளோ செடி இருக்குது. இது முத்தனை கிளையும் இருக்குது. இது வந்து நிலம், அது பக்கத்தில் ஏரி இருக்குது பாருங்கள். அதுதான் ஏரி. அந்த முள் முளைச்சிருக்கிறதெல்லாம் ஏரி, இது நிலம். இதுக்கப்புறம் வந்து ஏரி தான். இது வேங்கிக்கால். திருவண்ணாமலையில் வேங்கிக்கால் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எதிரிலே இருக்கிற ஏரிக்கு பக்கத்துலேயே இருக்க இதுவும் கரும்பூலான் தான். இந்த தழையும் அவரையும் சேர்த்து போட்டோம்னா நம்ம தலைக்கு இந்த பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இது யாராவது வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா இதோட தழை இதோட கிளை கொடுத்து அனுப்புகிறேன். இது கட்டிங்ஸ்லேயே வருது. எவ்வளோ இருக்குது. இது ஃபுல்லாகவே அந்த கரும்பூலான் செடி தான். இந்த சைடில் தான் எங்கள் வீடு. இந்த நிலத்துல தான் பொடுதலை இருக்குது. இந்த வீட்டில் தான் இதுதான் தண்ணி கம்பெனி.
அந்த தென்னை மரம் இருக்கிறது தண்ணி கம்பெனி. அதுக்கு எதிரில் எங்கள் வீடு இருக்குது. இது ஒரு நிலத்தில் இருக்கிற வீடு, ஓட்டு வீடு. இதில் வந்து பொடுதலை அந்த நிலம் ஃபுல்லாக இருக்குது. இது இருக்குது பாருங்கள், தண்ணி கம்பெனி. இதுதான் தண்ணி கம்பெனி. அதுதான் ஓட்டு வீடு. இது இருக்குது பாருங்கள் எங்கள் வீடு. அதுதான் எங்கள் வீடு. அந்த மூளை வளையிற இடத்துல இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள். இந்த முள் ஃபுல்லாக மூடிட்டு இருக்கிறதும் கரும்புல்லான் செடி தான். இந்த இடத்துல நிறைய இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள். இதுவும் கரும்புல்லான் செடி தான். வேர் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக தான் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வேணும்னாலும் நான் பிடுங்கி வளர்த்து அதுக்கு உயிர் வர வச்சு கொடுக்குறேன். இதாக இருக்குது பாருங்கள். இதுதான் எங்கள் வீடு. அந்த தண்ணி கம்பெனிலேருந்து வந்தால் இது எங்கள் வீடு. இது திருவண்ணாமலை மலை சுற்றுறது. இந்த மூலையில் தான் எங்கள் வீடு இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இப்போது இந்த மூலிகை செடியெல்லாம் கொண்டாந்து ஒரு கட்டிங்ஸ் வச்சேன். இதை பாருங்கள், சேத்து ஓரத்துலேயே ஒரு கட்டிங்ஸ் வச்சேன். இவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு. இதுலேருந்து தான் 2 கொத்து ஃபஸ்ட்டு எண்ணெய்க்கு காய்ச்சறதுக்கும் அடுத்தது வடைக்கும் எடுத்து நான் வந்து வளர்த்து எடுத்திருக்கேன். அந்த மாதிரி இந்த கட்டிங்ஸையும் வைக்கலாம். இந்த கட்டிங்ஸ் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இதை வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் எங்கள் கார்டன். இந்த கார்டனில் ஒரு செடியும் தேடி கண்டுபிடிச்சி இந்த இருக்குது பாருங்கள். அவரையும் வளர்த்துட்டேன், கொளிஞ்சியும் வளர்த்துட்டேன். கொளிஞ்சியும் நிறைய இருக்குது எங்கள் வீட்டை சுற்றி. அவரி தான் இல்லாமல் இருந்துச்சு. இப்போது இது இருக்குது பாருங்கள். அந்த கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி செம்மண்லேயும் வைக்கலாம். செம்மண் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எவ்வளோ செம்மண் நர்சரியில் காலி பண்ணிட்டாங்க. ஒரு நர்சரியில் அங்கேருந்து செம்மண் எடுத்துகிட்டு வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இதை பாருங்க, இதுதான் கரும்புல்லான். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து நான் வந்து கட்டிங்ஸ் வச்சேன். இந்த மாதிரி செம்மண் வச்சு இதை வச்சுருக்கேன் பாருங்கள். இது குட்டி செடி வேரோட வச்சேன். இந்த மாதிரி கட்டிங்ஸ் வச்சா வேரோட குட்டி செடியை அப்போவே எடுத்துன்னு வந்து செம்மண் வச்சு ரவுண்டு அடியில் வச்சுருக்கணும். நான் 2 நாள் விட்டதுனால இது போயிடுச்சு. இப்போ இந்த கட்டிங்ஸு எப்படி துளுத்துருக்கு பாருங்கள். இது எதுக்குன்னா, இந்த கட்டிங்ஸு இதுவும் வளர்க்குறது எதுக்குன்னா, இதுக்கப்புறம் ஒரு மூலிகையும் நான் எண்ணெய் காய்ச்சறதுக்காக கண்டுபிடிச்ச 70 வகை மூலிகையில் ஒரு வகை மூலிகையும் நான் வந்து இப்போ இதை கட்டிங்ஸ் அனுப்புனாவே 2-3 நாளில் இதை வந்து வாங்குறவங்க இந்த இடத்துல கொஞ்சோண்டு செம்மண் வச்சு இந்த மாதிரி சாதாரண நம்ம தொட்டி மண்லேயும் நட்டு வைக்கலாம். இல்லை தனியாக இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்து, இல்லை 1 லிட்டர் கேன் எடுத்து, நர்சரி கவர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுத்தில் நம்ம தொட்டி மண்ணை போட்டு அந்த செம்மண் ரவுண்டு அடியில் பிடிச்சி இதை வச்சிட்டோம்னா அதை இந்த மாதிரி இது பிழைச்சிக்கும். அப்படி இல்லைன்னா செம்மண் நர்சரி செம்மண்லேயே நம்ம இதை வந்து இப்படி சொருகி வச்சிட்டா வளர்ந்துடும். அந்த மாதிரி வளர்த்தது தான் இது. யாருக்காவது இந்த அவரி இலை, கிளை,
செடி. யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள். இது வந்து நம்ம அவுரியோட சேர்த்து கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, அவுரி தழை, இந்த கரும்புலான், இந்த 3ம் செம்பருத்தி தழை, இந்த 4ம் சேர்த்து ஒன்றா அரைச்சி நம்ம தலையில் தடவிட்டு நம்ம தலை குளிச்சிட்டா கருப்பாயிடும், முடி கருமை வரும். அதனால் இப்போ நான் வந்து அந்த தழைங்களை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் விற்பனைக்காகவும் வச்சுருக்கேன், ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். அந்த அவுரி செடியை வளர்த்துட்ருக்கேன், இந்த கரும்புலானும் வளர்த்துட்ருக்கேன். யாருக்காவது கமெண்ட் பாக்ஸில் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கிளை அனுப்புகிறேன், தழை அனுப்புகிறேன், தழையாக வேணும்னாலும் உருவி அனுப்புகிறேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிச்சு எடை போட்டு 1 கிலோவுக்கு எவ்வளோ அப்படி சொல்லிட்டு அனுப்புகிறேன். இல்லை செடியாக வேணுனாலும் சொல்லுங்கள், செடியை இந்த மாதிரி வளர்த்து அனுப்புகிறேன். இல்லை கட்டிங்ஸாக வேணுனாலும் சொல்லுங்கள், கட்டிங்ஸும் அனுப்புகிறேன். எந்த ஒரு பெண்களாலேயும் இதுக்கு மேலே இந்த மாதிரி கார்டன் வச்சுருக்கவங்க கிச்சன் வேஸ்ட்டை போட்டு செடி வளர்த்து நம்மளாலையும் 10 ரூபாய் சம்பாதிக்க முடியும் கண்டிப்பாக. நான் இவ்வளோ நாள் டைலர் கிளாஸ்லாம் நடத்தினேன். இப்போ செடியும் மூலிகை எண்ணெயும் மூலிகை வடையும் மூட்டு வலி எண்ணெயும் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி இப்போ பெயின் எண்ணெய் கண்டுபிடிச்சிருக்கேன், காய்ச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பொடுதலை நிறைய இருக்குது நிலத்துல, அதையும் எடுத்துகிட்டு வந்து பொடுகு எண்ணெயும் காய்ச்சலான் இருக்கேன். எங்கள் பசங்களுக்கே இது வந்து 2 பசங்க பொம்பளை பசங்க இருக்காங்க, அவங்களுக்கே இது வந்து உதவும். மற்றவங்களுக்கும் நான் தரலான்னு இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.